ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிகப்புரோஜா சேனல். இன்றைக்கி நம்ம டக்குன்னு பசங்களுக்கு ஈஸியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து இப்போ பொடி இட்லி செய்ய போகிறேங்க. பொடி இட்லி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக மினி இட்லி தட்டு இருந்தால் ஊற்றிக்கலாம். மினி இட்லி தட்டு இல்லை அப்படின்னா கூட நம்ம பெரிய தட்டில் கூட ஊற்றி இட்லி பொடி பொடியாக கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இட்லி இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் சுட்டு எடுத்துக்கிட்டேன். நம்ம இப்போ வந்து பொடி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொடி இட்லிக்கு திடீர்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈஸியான ஒரு டிஷ் தான். வானல் நல்லா காய்ஞ்சதும் நல்லா பெரிய டேபிள் ஸ்பூன் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் நல்லா 1 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் டீஸ்பூனில் இட்லி பொடி கொஞ்சமாக சேர்த்துக்குவோங்க. நம்ம வீட்டில் நீங்கள் என்ன இட்லி பொடி அரைச்சி வச்சுக்கிறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம குட்டி குட்டியாக இட்லி சுட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கிறேன். இதை லைட்டாக இப்படி ஒரு பெரட்டி விட்டுக்குவோங்க. இட்லி வந்து உடையாமல் லைட்டாக பெரட்டி விட்டுக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து மேலே வந்து நல்லா நிறையா பொடி தூவிக்கலாம். அப்போ தான் வந்து இட்லியில் நல்லா ஒட்டி வரும். கொஞ்சமாக எண்ணெயில் போட்டுட்டு மீதி வந்து இந்த ஸ்டேஜில் போடுங்க. இந்த இட்லி பொடி போட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக வந்து மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வந்து நல்லா சூப்பராக டேஸ்டான ஒரு பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக பசங்க வந்து சாப்பிட மாட்டேன்னே சொல்ல மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.